எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 5 டெப்தான்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் நான் படித்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி டெப்தான்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டெப்தான்ஸ் புக் கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் எடுத்துல கையில் வச்சுக்கோங்க. டெப்தான்ஸ்னால் ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான சாப்டரில் அது ரொம்ப ஈஸியான சாப்டரு, பட் அதே நேரத்தில் முக்கியமான சாப்டரும் கூட. டெப்தான்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, டெப்தாங் இஸ் ஏ யூனியன் ஆஃப் 2 vowel sounds in 1 syllable. இதுதான் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன். இந்த டெப்தானில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போது 4 எழுத்துனா, இப்போது கான்சனன்ஸ்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்களா? அதாவது புக்கோட ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் கான்சனன்ஸ்னு போட்டு PBTDJJன்னு சொல்லி நான் கூட ஷார்ட்டனோட ABCDன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 4 வார்த்தைக்கு அதில் கொடுக்காத ஒரு 4 வார்த்தைக்கு இந்த டெப்தாங்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதோட பெரிய கஷ்டம் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்களேன். அங்கே PBDJJயில் கொடுக்காத ஒரு 4 எழுத்தை இதில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் இதை கொஞ்சம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு வவ்வல் மாதிரி இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டெப்தான்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்களா. 4 பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது அவ்வுன்னு ஒன்று இருக்குது, ஆயின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது யூன்னு ஒன்று இருக்குது. இந்த 4 எழுத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து ஸ்டோக் போட போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அந்த PBDJJயில் இல்லை, இந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கு தான் இதில் நம்ம ஸ்டோக் போட போகிறோம். சிம்பிளாக இப்போதைக்கு அப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி எக்ஸசைஸ் போக போக இங்கே இதில் அதுக்கப்புறம் இந்த டெப்தாங்ஸ் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு. எழுத தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி இதை வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வாட்டி அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்படியே என்னடா புரியல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கும்போது ஷார்ட் அண்ட் மேக்ஸிமம் புரியாது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் பின்னாடி அடுத்தடுத்த சாப்டர் போகும், அட்வான்ஸ் லெவல் போக போக ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இந்த 4 பார்த்துட்டிங்கன்னா அந்த PBDJJயில் இல்லாதனால நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். சிம்பிளாக இப்போதைக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ரூல் இருக்குது. ஷார்ட்டனை பொறுத்த வரைக்குமே ரூல்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஒரு கோடை எப்படி எழுதணுன்ற ரூல்ஸை மட்டும் கொடுத்துருக்கிறது பேர் தான் ஷார்ட்டனே கிட்டத்தட்ட. இப்போது இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கு ஒரு ஸ்டோக் போட போகிறோம், இந்த ஆய்க்கு ஒரு ஸ்டோக் போட போகிறோம். 2 பிரிச்சுப்போம். இதில் இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக் போடுறோம், ஒரு வார்த்தை எழுதுகிறோம் அப்படின்னா அதை எழுதியதுக்கப்புறம் வவ்வல் வரல. வவ்வலை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கோட்டில் வந்து, அதாவது இப்படி இருக்க ஒரு கோட்டில் வந்து இதை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுறதா, செகண்ட் பிளேஸில் எழுதுறதா, இல்லை தேர்ட் பிளேஸில் எழுதுறதான்னு சொல்லி நம்ம, அதாவது பின்னாடி வர வவ்வலை வச்சு தான் நம்ம எழுதுவோம். இந்த டிப்தான்லேயே ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குன்னா, இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ்னால் இங்கே போட்டுருவீங்கல்ல. இப்போது இந்த டிப்தானுக்கு 2 ரூல் இருக்குது. எப்படின்னா, ஐக்கும் ஒரு ரூல் இருக்குது, இந்த அவ்வுக்கும் யூவுக்கும் ஒரு ரூல் இருக்குது. இந்த டிப்தாங்கில் 4 இருக்குது, 4ல் 2 பிரிச்சுருக்காங்க. இந்த ஐயையும் ஆரையும் ஒரு கேட்டகரிலையும், இந்த அவ்வையும் யூவையும் ஒரு கேட்டகரிலையும் வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னா, ஐன்றதுக்கு ஸ்டோக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதோட இது வந்து அர்த்தம் வந்து ஐயின்னு அர்த்தம். அவ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா இது வந்து அவ்வுன்னு அர்த்தம். ஆய்க்கு ஸ்டோக் பார்த்தீங்கன்னா ஆய். யூக்கு பார்த்தீங்கன்னா யூ. ஸோ இந்த ஐ அவ் ஆய் யூக்கோட ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது அந்த PBDJJ எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க. வவ்வல் இருக்குல்ல, ஆ ஏ இ உ ஓ. ஸோ இந்த மாதிரிக்கு எப்படி நீங்கள் புள்ளி டேஷ் வைக்கிறீங்க அந்த மாதிரி இதை வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இது ஒரு வவ்வல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வவ்வலை எப்படி எழுதுறதுன்னா, ஆயிருக்கா, இதை நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் எழுத போகிறோம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸ், இதுவும் ஃபஸ்ட் பிளேஸ். இந்த 2ம் ஐயும் ஃபஸ்ட் பிளேஸ்னால் எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம வவ்வலை எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஒரு வேர்டு, இப்போ ப்ரெசென்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் எழுதி அதை ஃபஸ்ட் பிளேஸில் போடணுமா செகண்ட் பிளேஸில் எழுதணுமான்னு, ப்ரெசென்ட்டுக்கு வந்து எங்கே போடணும், ஆ வருதா ஏ வருதா ஈ வருதான்னு பார்த்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் போடுவீங்களா? அதே மாதிரி தான். இப்போது இங்கே பாருங்களேன், இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஐக்கு எக்ஸாம்பிள் TIE. இப்போது டையின்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா டை TIயோடு நின்றுச்சு. நம்ம ஈயை படிக்கவே மாட்டோம். ஈ இருக்குது அப்படின்றதுக்காக நான் தேர்ட் பிளேஸில் போடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் போடக்கூடாது. இதை நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். அதாவது ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ ப்ரொனன்சியேஷனை வச்சு தான் நம்ம ஷார்ட்டனை எழுதுவோம். டை ஈ அப்படின்லாம் நம்ம படிக்க மாட்டோம். டை தான். டையை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போது நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியும், இந்த டீக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோக் தெரியும். அதாவது அந்த கான்சனன்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நார்மலாக நான் டீ போட்டால் எப்படி நான் டீ போடுவேன், ஒரு டீ போட்டுருவேன். இந்த ஐக்கு தான் வந்து வவ்வலே கிடையாது, நான் எப்படி வந்து வவ்வல் வைப்பேன்?
ஏன்னா ஆ ஏ ஈக்கு தானே வவ்வல் இருக்குது. இந்த ஐக்குன்ற ஒரு வார்த்தைக்கே வவ்வல் இல்லைல்ல. அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ அதுக்கு தான் அவன் டிப்தான்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டரை கொடுத்து இந்த மாதிரி ஐ வந்துச்சுன்னா நீ வந்து இந்த டிப்தான்ஸில் இருக்கிறத இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டோக்கை எழுதிக்க, இப்படி ஒரு வவ்வல் போட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது முன்னாடி எப்படி புள்ளி வச்சா ஒரு வவ்வல், கோடு போட்டால் ஒரு வவ்வல், டேஷ் போட்டால் ஒரு வவ்வல் வரல, இதில் லைட்டு டார்க் அதை விட்டுருங்க. ஸோ இது ஒரு வவ்வலாக ஒரு கான்செப்ட் இருந்துச்சுல்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. இப்படி ஐன்ற வர வார்த்தைக்கு இதுக்கு முன்னாடி சாப்டரில் வந்து கொடுக்கல, இது அட்வான்ஸ் லெவலு, அதனால் ஐ கொடுத்துருங்க. ஏன்னா ஐன்ற வார்த்தை வரும்போது நமக்கு எழுத தெரியணும்ல, ஸ்டோக் எப்படா போடுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் ஐன்னு வந்தால் இப்படி ஒரு ஸ்டோக் போட்டுக்கணும், சிம்பிள் இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுக்கு டி தெரியும், இப்போது ஐயுக்கும் உங்களுக்கு தெரியும் ஐனா இப்படி போடணும். அப்போது இந்த இடத்துல இப்படி போடுவீங்களா டை, அதாவது இப்போ எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா இப்படி டீ போட்டுருவீங்க, ஐ இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல. இதில் ஒரு சின்ன ரூல், என்ன ரூல்னால் ஐன்னு எப்போல்லாம் வருதோ அதை நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் போடணும். இப்போ எப்படி ஆணு வந்தால் ஃபஸ்ட் ப்ளேஸில் புள்ளி வைப்பீங்க, இல்லை ஒரு டேஷ் போடுவீங்க, அதே மாதிரி தான் ஐன்னு வந்தால் டீயை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதி ஐ போடணும். டை, டி ஐ, டை. ஐன்ற ஒரு வேர்டு வந்துருச்சுனாலே, அதாவது எழுத்தை நீங்கள் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது, ப்ரொனன்சியேஷனை தான் நான் சொல்கிறேன். ஐன்ற ப்ரொனன்சியேஷன் வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ப்ளேஸ். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், சும்மா இன்னொன்று சொல்கிறேன், டைம். இந்த இடத்துல ஈ இருக்குது, நான் ஈக்கு வந்து தேர்ட் ப்ளேஸில் போட்டோமான்னு போட்டுறாதீங்க, நம்ம டைமில் எம்மோடே நிறுத்திடுவோம் நம்ம. இப்போது உங்களுக்கு டி தெரியும், இதில் என்ன அடுத்த ஸ்டோக் என்ன இருக்குது, எம் இருக்குது, அதாவது கான்சனன்ஸ் எம் இருக்குது. அடுத்த வவ்வல் என்ன இருக்குது, டைம், ஐ இருக்குது. அப்போ ஐனா எங்கே போடணும், ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் போடணும். அப்போது ஐ, டைம். எப்பொழுதும் நீங்கள் ஸ்டோக்கை எழுதிட்டு தான் இந்த மாதிரி வவ்வல்லாம் வைக்கணும். இது ஒரு வவ்வல்னே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக இப்போதைக்கு புரிகிற வரைக்கும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ புக்கில் இருக்க மாதிரி எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இது வந்து ஐயோடது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், ஐ, டிஓஒய், டாய். டாய் அப்படின்னா இதுவும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான், ஆயின்னு வந்திருக்கா. இந்த ப்ரொனன்சியேஷனுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், புக்கில் இருக்குது பாருங்க. ஐ நவ் என்ஜாய் மியூசிக். எதுக்கு இது எழுதுறேன், இது புத்தகத்தில் இருக்கிறது தான், நானாக எழுதலை. இந்த இடத்த ஐ, அதாவது இதோட உச்சரிப்பு, இந்த ஐ அவ்வு ஆயெல்லாம் எப்படி உச்சரிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நல்ல எக்ஸாம்பிள் இது, இதை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த டிப்தான்ஸில் பிரச்சனையே வராது. ஐன்றது எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இந்த நவ்வுன்னு இருக்குது பாருங்கள், அவு, இந்த வார்த்தை எழுத்தை பார்க்காதீங்க, உச்சரிப்பு தான். அவு, அவுன்னா எங்கே இருக்குது, இந்த அவு, இந்த உச்சரிப்பு. அடுத்தது என்ஜாய், ஆய், படித்து பாருங்கள், என்ஜாய், ஆய், இந்த ஓய், ஆய். இங்கே பாருங்கள், என்ஜாயில் வந்து ஓயே இல்லை, ஆனால் இதோட உச்சரிப்பு தான் வருது. அப்போ இந்த 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 வவ்வல் தான் நம்ம போடணும். அடுத்தது மியூசிக், யூ, மியூ, யூ. ஸோ இந்த இடத்துல வந்து யூ இருக்குது, அதனால் யூ போட்டுட்டீங்க. இந்த இடத்துல ஆய் இல்லை, இதை எப்படி நான் எழுதுறதுலாம் கேட்கக்கூடாது, நமக்கு உச்சரிப்பு தான் முக்கியம். இப்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஆய் போடுறதா அவு போடுறதான்னு சொல்லி ஒரு டவுட் வரும்போது இதை ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என்ஜாய், ஆய், என்ஜாய், ஆய், டாய், ஆய். ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டாய். இப்போது டாய் போட்டால் எப்படி போடுறது, இப்போ அதாவது ஆய் வந்தால் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் ப்ளேஸ். இந்த ஆய் வந்தால் ஃபஸ்ட் ப்ளேஸ், டி ஆய், டாய். டாய்க்கு எப்படி ஸ்டோக் போடணும், இப்படி போடணும், டாய். அடுத்து பாருங்கள், டாயில், டாயில், ஆயில், ஆய். இந்த உச்சரிப்பு, இந்த என்ஜாய் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் எந்த வார்த்தைக்கு சொல்லி பார்த்தாலும் ஆய் போடுறது எப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது அவ்வும் யூவும் தான். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது, இந்த டிப்தாங்ஸில் ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயும் யூவும் ரொம்ப முக்கியம். ஸ்பீட் எழுதும்போது இதை அதிகமாக எழுதிக்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. அதை தான் நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவு. இப்போது இந்த பாருங்கள், சிம்பிள் அவு, நவ். இதை நல்ல எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அவு உச்சரிப்புக்கு இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவ், COW. என்னடா இந்த இடத்துல OW இருக்குது அதனால் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. கவ், அவு, நவ், கவ், ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கு பாருங்கள். அப்போது கே போட்டு கவ். இப்போது இது தேர்ட் ப்ளேஸ், இதுவும் இந்த மியூவும் வந்து யூவும் தேர்ட் ப்ளேஸ், இது ரெண்டு ஃபஸ்ட் ப்ளேஸ். இப்போது
ஏன்டா கேவை போட்டு கேன்னா தேர்ட் பிளேஸ்னால் வந்து கோட்டோட சேர்த்து தானே இப்படி எழுதணும், நீ எப்போ ஏன் கோட்டு மேலேயே போட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல் இருக்குது. கே எம் என் இதெல்லாம் வந்துச்சு தேர்ட் பிளேஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கோட்டு மேலேயே போடலான்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அதை நான் ஒரு சின்ன வீடியோவாக நான் தனி வீடியோவே போடுறேன். இதோட சேர்த்து நான் உங்களை அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சின்ன ரூலை ஞாபகம் வச்சுங்க. கேன்னு வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா கோட்லேயே போட்டு எழுதுங்க. அடுத்தது கவு முடிஞ்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது யூ, மியூசிக் யூ. இந்த யூ வருது பாருங்கள். இப்போது டியூட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்கள். டியூட்டி இதை நான் கரெக்டாக தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ சின்ன சின்ன ரூல்ஸை சேர்ந்து வச்சு எழுதுறது தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டனே கிட்டத்தட்ட. இந்த மாதிரி நடுவில் அப்பப்போ நிறைய ரூல்ஸ் வரும். பட் அதெல்லாம் நான் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தனோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சின்ன சின்ன ரூலை நம்ம வந்து பின்னாடி கூட நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டு ஈஸியாக புரிய வச்சிட முடியும். பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சா உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன இதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக தனி வீடியோவில் போடுவேன். ஏன் இப்படி இருக்க கோடை வந்து இப்படி போடுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடை மட்டும் தேர்ட் பிளேஸில் கரெக்டாக போடுறதுனால நான் பின்னாடி ஒரு கரெக்டாக ஒரு நல்ல நீட்டான ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு நான் போடுறேன் புரிகிற மாதிரி. இப்போது அடுத்து பாருங்களேன். இப்போது அவு முடிஞ்சிருச்சு, யூ முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருந்துருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் டிப்தான்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜாயிண்ட் டிப்தான்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிபி டிடி ஜே ஜேகே ஜேபி இப்படின்னு சொல்லி ரெண்டு எழுத்து சேர்த்து எழுதியிருப்பீங்கள்ல, அதே தான் இங்கே எழுத போகிறோம். அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜாயிண்ட் டிப்தான்ஸ் இங்கே பாருங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புக்கில் கொடுத்துருக்குது ஐட்டம் அப்படின்ட்டு இருக்குன்னா இப்போ நார்மலாக என்ன எழுதுவீங்க, இப்படி தானே எழுதுவீங்க. இதுதான் ஐட்டமோட ஸ்டோக்கு. சாரி, புது பேப்பர் எழுதி காட்டுறேன் நான், ஏன்னா அதில் எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்னா இது எப்படி எழுதுவீங்க, ஐட்டம் இப்படி தான் நார்மலாக எழுதுவீங்க. பட் ஆனால் பின்னாடி ஸ்பீட் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து இப்படி போட்டு இந்த இடத்துல தனியாக ஐயை ஒவ்வொரு வாட்டி இப்படி பிரித்து எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ அதுக்காக என்ன ஒரு சின்ன ஒரு ரூல் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து வருது அப்படின்னா இந்த ஐயோட சேர்ந்து வருதுன்னா நீ சேர்த்து எழுதிரு அப்படின்றத ரூல். ஒன்றும் இல்லை, ஐட்டம் எப்பொழுதும் ஸ்டோக் போட்டு வவ்வல் போடுவீங்க. இந்த வாட்டி வவ்வல் எழுதி ஸ்டோக் எழுதுறீங்க. சிம்பிள். ஜாயிண்ட் டிப்தான்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதுனா ஒரே கையை எடுக்காமல் எழுதுறீங்களே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கையை எடுக்காமல் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் டிப்தான்ஸ் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர், அதனால தான் கொஞ்சம் வீடியோவோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகும், வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இருங்க, ஐடியல். இதை நீங்கள் நார்மலாகவும் இப்படியும் எழுதலாம், இதுவும் தப்பு கிடையாது. இப்படி சேர்த்து எழுதும்போது ஒரே ஸ்டோக்காக போகுது பாருங்கள். இங்கே இருங்க, இப்போ இப்படி எழுதி இப்படி ஸ்டோக் போகிற டயத்தில் நீங்கள் இன்னொரு ஸ்டோக்கு பெருசாக ஒன்றில் ஒரு ஏ புள்ளி வைக்கலாம், இல்லை ஒரு தென் எழுதிடலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இதில் ஒரு பெரிய கான்செப்டில் எதுவும் கிடையாது, இதுதான் சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஐக்கு அவ்வுக்கு ஆய்க்கு யூக்கு இதை நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது கான்செப்ட் இது தான். சேர்த்து எழுதும்போது ஸ்பீடாக எழுத முடியும், அதுக்காக மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டோக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைஃபோனுன்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முக்கியமானதை மட்டும் தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு நல்லா கற்றுக்கணும், எனக்கு ஷார்ட் அண்ட் சூப்பராக சாகிற வரைக்கும் எனக்கு மறக்கவே கூடாது நான் இப்போ படிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கரெக்டான ஒரு ட்ரைனிங்கிட்ட நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் தான் அது மாதிரி கற்றுக்க முடியும். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மட்டும் ஈஸியாக எப்படி ஷார்ட்கட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃபோன்.
ட்ரைஃபோன்ஸ் ஒன்றும் கிடையாது. இது அதில் ஒரு சின்ன ரூல் மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிப்தான்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன ரூல் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இவ்வளோ நாள் ஐன்னு ஒன்று போட்டுக்கிட்டீங்களே, இதோடு சேர்த்து இப்படி ஒரு கோடு எழுத்திங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் தான் ட்ரைஃபோன்னா ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டிங்க, இப்போ ஒரு ஸ்டேக் சேர்த்து எழுதுறீங்களே, இப்போ இவ்வளோ நாள் வெறும் டி மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்க, அப்புறம் எம் சேர்த்து போடுவீங்க, அப்புறம் எல்லையும் சேர்த்து போடுறீங்களே. ஸோ இந்த மாதிரி சேர்த்து எழுதுறீங்களா, அதே மாதிரி தான் ட்ரைஃபோன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஐ போடுற இடத்துல இன்னொரு கோடை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. இது வந்து இதோட ஒரிஜினல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்ல, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி ஒரிஜினல் இதோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் படித்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏ ஸ்மால் டிக் அட்டாச்டு டு எ டிப்தாங் சைன் ரெப்ரசன்ட் எனி வவல் இமிடியேட்லி ஃபாலோயிங் த டிப்தாங். இது ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கிற பாதி பேருக்கு என்ன சொல்ல வரானே புரியாது. சிம்பிளாக சொன்னால் ஒரு கோடை ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி வவ்வல் பார்த்தீங்களா, ஐயோட வவ்வல், இதோடு சேர்த்து ஒரு கோடை இப்படி ஆட் பண்ணுறீங்க. இந்த கோடை எதுக்கு ஆட் பண்ணுறோன்றதான் தெரிஞ்சுக்கணும். இப்போயும் சொல்கிறேன், இந்த ட்ரைஃபோன் முக்கியமான சாப்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்பீட் எழுதும்போது இதை நீங்கள் ஒரு பேசேஜுக்கே எங்கேயாவது ஒரு வார்த்தை, அதுவும் ரொம்ப ரேராக தான் எழுதுவீங்க. ஸோ இதில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. புரியலனாலும் பெருசாக இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க என்னென்னு ட்ரைஃபோனுன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் என்னென்னா, ஒரு சின்ன கோடு, எக்ஸ்ட்ரா ஒரு கோடு, அதுவும் வவ்வலோட வரும்போது ஒரு சின்ன கோடு. சிம்பிளாக இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். டயரி. இப்போது டயரி இதில் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா, ஒரு வவ்வல் இப்போ நம்ம எப்படி லாஸ்ட் டைம் பார்த்தோம், வவ்வல்னால் ஃபஸ்ட் பிளேஸ் வவ்வல், செகண்ட் பிளேஸ் வவ்வல், தேர்ட் பிளேஸ் வவ்வல். ஸோ அந்த மாதிரி வவ்வல் டிப்தாங்க அடுத்து வரும். டிப்தான் போடுவோம் நம்ம, அதாவது இந்த ஐ வருதுல்ல, இந்த டிப்தான் போடுவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வவ்வல் வந்துடும். இதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வவ்வல் வராது. ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐட்டம். ஸோ இதில் வவ்வல் வராது. இப்போ இங்கே பாருங்களேன், இதில் டயரி, இதில் உங்களுக்கு என்னென்னத்துக்கு ஸ்டோக் தெரியும், டிக்கு ஸ்டோக் தெரியும், உங்களுக்கு ஆருக்கு தெரியும். இப்போது டி ஐ, ஏன்டா ஃபஸ்ட் பிளேஸில் போடுறேன்னு நினைக்காதீங்க, ஐ இருக்குல்ல, அதனால தான். டயரி அப்படி எழுதும்போது இந்த இடத்துல நார்மலாக எப்பொழுதும் போடுறதுனா என்ன போடுவீங்க, டைரி. நார்மலாக நம்ம அதாவது நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லலாம் இருக்கிற ப்ரொனன்சியேஷன்லாம் நம்மளால் பேச முடியாது. நம்ம இந்தியன் ப்ரொனன்சியேஷனுக்கே வருவோம் பாருங்கள். டைரி நார்மலாக சொன்னால் என்ன சொல்லுவோம், டைரி. இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டிலாம் உட்காந்து பிரித்து படித்து என்ன வருது, எப்படி எழுதணும் அப்படின்றது இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்கு ஓகே. பட் எல்லா வார்த்தைக்கும் நம்மளால் அப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நார்மலாக படித்தா எப்படி படிப்பீங்க, டைரின்னு படிப்பீங்களா. இப்போது டைரி மேக்ஸிமம் இப்படி தான் போடுவீங்க நார்மலாக. இப்போ இந்த ட்ரைஃபோனும் ஒரு கான்செப்ட் இல்லைனா நார்மலாக டைரின்னு சொன்னால் டைரின்னு இப்படி போடுவீங்க. இப்போது இதில் பாருங்கள், டயரி இந்த இடத்துல ஐ இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஐ உச்சரிப்பு வருதா. அடுத்ததே பார்த்திங்கன்னா ஆன்ற ஒரு உச்சரிப்பு வரும். இதெல்லாம் உட்காந்து எப்படிடா பிரித்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் கற்றுக்கிறதுனா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய கான்செப்டாக இல்லை, கண்டென்ட்டை மட்டும் என்னன்னு புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கெலாம் உட்காந்து யாராலையுமே படித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. சிம்பிளாக நாளைக்கு இப்போது நல்லா எழுத தெரிஞ்சவங்கன்னா டைரின்னு போட்டால் ஓரளவுக்கு எழுத தெரிஞ்சவங்க கரெக்டாக இதை போட்டுட்டு போயிடுவாங்க. இல்லைனா சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி எழுதிட்டு இதை கூட கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ டைரி தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ரொம்ப உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிள். இந்த டைரின்ற ஒரு இடத்துல இவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. இப்போது ட்ரைஃபோனில் என்ன சொல்கிறான்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கு, அவன் என்ன சொல்கிறான், எ ஸ்மால் டிக் அட்டாச்சு டு த டிப்தாங். ஒரு சின்ன கோடு போட்டால் அது டிப்தாங் சொல்லி, அதுவும் எப்படி வரும், ஒரு டெப்தானுக்கு அடுத்து ஒரு வவ்வல் வரும் அப்படின்றான். ஐன்றது டிப்தானா, ஆன்றது வவ்வலா, ஃபஸ்ட் பிளேஸ் வவ்வல் தானே ஆன்றது. ஸோ நான் பிளேஸ்க்காக சொல்ல, ஒரு வவ்வலுக்காக சொல்கிறேன். டய. ஸோ அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடுறோம். ஒரு டெப்தானுக்கு அடுத்து, அதாவது கிட்டத்தட்ட 2 வவ்வல் அடுத்தடுத்து 2 வவ்வல் வந்துச்சுன்னா அது டெப்தான். அதுவும் ஒரு டெப்தானுக்கு அடுத்து ஒரு வவ்வல் அடுத்து உடனே வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைஃபோன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜில் 1-2 தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்பீட் புக் எடுத்து காமிக்கிறேன். ட்ரைஃபோன் மொத்தம் எத்தனை வந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு வார்த்தை கூட மேக்ஸிமம் வந்திருக்கா, ஒரு 4-5 வார்த்தை கூட இருக்காது அந்த ஸ்பீடு புக்கிலே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரைஃபோன் ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதில் சின்ன சின்ன கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேட்டட் டபிள்யூ அப்படின்னு சொல்லி, இப்போது யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூ இப்படி போட்டிருப்போல, இப்போ கே போட்டு இப்படி போட்டோமா கவுக்கு. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல வரும்போது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறது. ஒரு சில வார்த்தைங்க பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜாயிண்ட் ஸ்டோக் எழுதணும் பார்த்தீங்களா, ஜாயிண்ட் டிப்தான்ஸ் எழுதணும்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் சொல்கிறேன். இது தி இனிஷியல் சவுண்ட் ஆஃப் அடுத்த புக் வச்சுருக்கேன் பார்த்துங்க. அப்ரிவேட்டட் டபிள்யூ சொல்கிறேன் நான். அப்ரிவேட்டட் டபிள்யூவில் த இனிஷியல் சவுண்ட் ஆஃப் டபிள்யூ பிஃபோர் KGMR இஸ் ரெப்ரசன்டட் பை எ ரைட் செமி சர்க்கிள். இப்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
இனிஷியல் சவுண்ட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூன்ற ஒரு வார்த்தை உச்சரிப்பு வருதுன்னு நினச்சிங்களேன், சவுண்டு தான், வார்த்தை கிடையாது, எழுத்து கிடையாது, உச்சரிப்பு தான். பிஃபோர் கேஜிஎம்ஆர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர்ட் பேஸில் வரத்துக்குலாம் ஏன் இங்கேயே போடுறீங்கன்னு சொல்லி. ஸோ அதோட சின்ன கான்செப்ட் மாதிரி தான் இதுவும் வரும். இப்போ பாருங்கள், வேக்குன்னு ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு வச்சிங்களேன், வேக். அப்போது நீங்கள் எப்படி போடணும்னா, சின்ன செமி சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தான் செமி சர்க்கிள். இப்போது வேக்குக்கு கேன்னு ஒரு வார்த்தை வருதா, ஸோ வேக். இந்த மாதிரி குட்டியாக ஒரு செமி சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா சின்ன மாதிரி ஒரு, அதாவது சிம்பிளுங்க, யூ இப்படி போடுறீங்களா, அதை இப்படி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் செமி சர்க்கிள். இப்படி வேக்குன்றதை நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். சின்ன சின்ன கான்செப்ட், இதுக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப போட்டு உங்களை குழப்பிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வார்த்தை தான் வரும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவை என்ன, ஐ, ஆய், அவு, யூ, இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸ். இப்படி சின்ன சின்ன ரூல்ஸ் ஷார்ட் அண்ட் புக்கில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்துச்சுனாலும் சரி, எம் வந்துச்சுனாலும் சரி, ஸோ இந்த மாதிரி கேஜிஎம்ஆர் இந்த மாதிரி எந்த சவுண்டில் வந்துச்சுனாலும் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு செமி சர்க்கிள் போட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஆமாம், ட்ரைஃபோன் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்க மற்ற சாப்டர்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸில் இருக்கிறதுலாம் பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் என்னடா எனக்கு எழுத தெரிலையே, ஒவ்வொரு வார்த்தையும் படித்து பார்த்து உடனே ஸ்டோக் போட தெரிலன்னு நினைக்காதீங்க. ஸ்பீடு இன்றைக்கி சூப்பராக எழுதுகிற முக்கால்வாசி பேருக்கு யாருக்குமே சாப்டர்ஸ் எதுவுமே புரிஞ்சிருந்திருக்காது. ஏதோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படி 2 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாப்டர்லாம் நல்லா புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சாப்டரே கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க நல்லா நாலேஜ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி சொல்கிறது, சாகிற வரைக்குமே மறக்காது. பட் நம்மள மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் மறக்கும், ஒரு 6 மந்த்தில் மறக்கும். பட் நம்ம மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மறக்காது, நம்மளுமே மேனேஜ் பண்ணிட முடியும். நல்லா ஸ்பீட் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டிப்தான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா காமெடியாக இருக்குன்ட்டு போயிடுவீங்க. இதுக்காக நான் உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எவ்வளோ வீடியோ பார்த்தும் புரியலன்ற மாதிரி போயிடும். ரொம்ப டம்மியாக இருக்கும் பின்னாடி நீங்கள் ஸ்பீட் எழுதும்போது. இப்போது இந்த டிப்தான்ஸோட யூஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள், புக்கில், ஸ்பீட் புக்கில் காட்டுறேன் உங்களுக்கு நான். இங்கே பாருங்கள். ஏன்னா எதுக்கு டிப்தாங்ஸ்னு ஒன்று படிக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் சும்மா ஏதோ நானும் வீடியோ போடுறேன் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்காமல் இதை நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எப்போ தேவைப்படும் அப்படின்றதுக்கு டிப்தாங்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் இருக்க எல்லா பேசேஜும் பார்த்திங்கன்னா இந்த ஐன்ற வார்த்தை ஸ்டார்ட் ஆகும். நிறையா வார்த்தையில் பேசேஜில் பார்த்திங்கன்னா ஐன்ற வார்த்தை அதிகமாக வரும். இப்போது அதுக்கு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா வவ்வலே கிடையாதுல ஐக்கு, அதனால தான் டிப்தாங்ஸில் ஐ கொடுத்துருக்காங்க. இப்போது நிறையா பேர் புதுசாக ஸ்பீட் எழுதுகிறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் நான். இந்த இடத்துல ஐ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்காக போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஐ போடுவீங்க, தேங்க் போடுவீங்க, யூ போடுவீங்க, இப்படி தானே எழுதுவீங்க. பட் என்னடா இதெல்லாம் சேர்த்து எழுதிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் ஸ்டோக்காக எழுதியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுருக்கி எழுதுறதுக்கு பேர் தான் ஷார்ட்டன், அதுதான் சுருக்கெழுத்து. அதனால தான் இவங்க சேர்த்து எழுதியிருக்காங்க. இது மாதிரி எழுதுறதுனால என்ன ஆகும்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கையெடுத்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து எழுதுறாங்க. ஸோ அதனால் என்னடா ஐ தேங்க்யூன்றதுக்கு ஒரு புது ஸ்டோக்கு போல், இதுதான் கற்றுக்கணும் போலலாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோக்கை சேர்த்து எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஐ தேங்க்யூன்னு இருக்கா, ஐ உங்களுக்கு தெரியும், தேங்க் கிராமலாக், யூவும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை சேர்த்து எழுதுனா ஐ தேங்க்யூ இப்படி எழுதுவீங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் டிப்தான்ஸ் கற்றுக்கிறீங்க. இந்த மாதிரி சேர்த்து எழுதுறதுக்காக தான் ஜாயிண்ட் டிப்தான்ஸ் கற்றுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேசேஜில் ஒரு ட்ரைஃபோன் கூட இல்லை. இந்த பேசேஜில் ட்ரைஃபோன் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு 4-5 வார்த்தை மட்டும் தான் ட்ரைஃபோன் வேர்ட்ஸே இருக்கும். அந்த 4-5 வார்த்தையை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எழுதி காமிச்சிட்றேன். ட்ரைஃபோன் வார்த்தை என்னென்னா அதில் எதெல்லாம் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்பீட் புக்கு. சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பீட் புக் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 மந்த்லேயே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டு எனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் நல்லா கற்றுப்பேன். தட் மீன்ஸ் ஸ்பீட் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணாலே எனக்கு நல்லா செட் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வீடியோ நான் இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட்டனுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோவும் அதோடு சேர்த்து ஸ்பீடு எப்படி நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ்னா அது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ முக்கியமான ரூல்ஸை மட்டும் தான் நான் என்னோடய வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
ஒரு காம்போ மாதிரி எடுத்து கடைசியாக வந்து சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவை பார்ப்போம். ஏன்னா சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து உங்களோட ஸ்பீடையும் உங்களோட மிஸ்டேக்ஸையும் வந்து இது பண்ணிட போகிறதுல, முக்கியமானதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஸ்பீட் எழுதும்போது ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாமில் பாஸ் பண்ணிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.